ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் உள்ள வாட்டர் பியூரிஃபையர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வாட்டர் லீக் ஆகுது. இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மகிட்ட இருக்க வாட்டர் பியூரிஃபையர் பார்த்தீங்கன்னா பிராண்டட்லாம் கிடையாது. இது வந்து டொமஸ்டிக் வாட்டர் பியூரிஃபையர் அப்படிம்பாங்க. இந்த டால்பின் மாடல் அது கூட சேர்ந்தது தான். இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு தான் கம்ப்ளைண்ட்டு. மோட்ரு ஓடுது, வாட்ரு வருது, ஆனால் கட் ஆக மாட்டுக்கு. கட் ஆகாமல் கண்டினியூஸாக மோட்ரு ஓடிட்டே இருக்கிறதுனால டேங்க் ஃபுல்லாகி தண்ணி வெளியே கொட்டுது. இப்போ இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஃப்ளோட் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த வாட்டர் டேங்க் நிறைஞ்சி ஓவர்ஃப்ளோ ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளோட்டும் இருக்குது. அந்த கென்ட்டுலலாம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளோட் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பந்து மாதிரி இருக்கும், அது போய் ஸ்விட்சிங் ஆகி ஆன் ஆஃப் ஆகும். அது வந்து நார்மல் ஃப்ளோட் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ப்ரெஷரைஸ்டு பேஸ் பண்ணி ப்ரெஷர் சுவிட்ச் இருக்கும். இப்போ டேங்க் ஃபுல் ஆகிட்டுனா அந்த ப்ரெஷர் ஜென்ரேட் பண்ணி அந்த தண்ணி ஃப்ளோ ஆகுறத ஸ்டாப் பண்ணும். அப்படியும் ஒரு ஃப்ளோட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய மாடல் வாட்டர் பியூரிஃபையர்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சப்ளை இல்லாமல் ஒரு பியூரிஃபையர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகுது அப்படின்னா அதில் மெக்கானிக்கல் ஃப்ளோட் சுவிட்ச் இருக்கும். இப்போ இதில் வந்து நார்மல் எலக்ட்ரிக்கல் ஃப்ளோட் சுவிட்ச் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ளோட் சுவிட்ச் நான் உங்களுக்கு காமிக்கேன். இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் 2 ஃப்ளோட்டு. இது வந்து நம்ம டால்பின் மாடலில் வரக்கூடிய ஃப்ளோட்டு. இது மேலே இருக்கிறது தான் ஃப்ளோட் சுவிட்சு. இந்த உருண்டை பால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலில் உள்ள தண்ணி ஏறிட்டினாலும் அந்த மெதுவாக ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகாது. இதனாலையுமே தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இந்த மாடலுக்கு சூட்டபுளானது. இது கிராண்ட் பஸ் மாடல் அப்படிம்பாங்க, டேங்கு கீழே இருக்கிறதுனால. இப்போ இதில் வந்து நம்ம வாங்கியிருக்கிறது இதோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 150 ரூபா வரும். இது வந்து இந்த 24 வோல்ட்டு கட் ஆகக்கூடிய சுவிட்சு. சில பேர் இதில் 24 வோல்ட்டு கட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சில பேர் 230 வோல்ட்டே இதில் வந்து கட் ஆஃப் ஆகுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் வருதா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிள் தான். இதில் வரக்கூடிய வால்வு, இந்த வால்வு வந்து ஃபஸ்ட்டு லாக் பண்ணிடுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் ரிஜெக்ட் வாட்டர் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன் ஆகும், வாட்டர் இன் ஆகும். இது ரெண்டில் வரக்கூடிய ஓஸை வந்து கலத்தி விட்டுக்கணும். இது வந்து நம்ம ஒத்தையில எடுக்கிறதுனால இது சரியாக காமிக்க முடியல. இந்த அவுட்டர் பாடி கிளிப்பை வந்து உள்ள அமுக்கிட்டு இதை வெளியே எடுத்தோம்னா இந்த டியூப் வெளியே விட்டுரும். அவ்வளோதான். இதை உள்ள அமுக்கிட்டு இருக்கணும். அவ்வளோதான். இது ரெண்டையும் எடுத்தாச்சு. இப்போ மிஷினை அப்படியே கீழே இறக்கிடலாம். மிஷினை வெளியே நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் பியூரிஃபையரில் உள்ள தண்ணியை ஃபுல்லாக எம்டி பண்ணிடணும். அப்போ தான் வெயிட் கம்மியாக இருக்கும், ஈஸியாக எடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்க ஃப்ளோட்டு பார்த்தீங்கன்னா இதான். இந்த ஃப்ளோட்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி நான் தண்ணி வச்சுருக்கேன் இந்த பானையில். இப்போ தண்ணிக்குள்ளே இதை முக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்சிங் நடக்கும். மிதக்குது பார்த்தீங்களா. இப்போ இது உள்ளே தள்ளுதேன், ஸ்விட்சிங் ஆகுது. ஒரு டொக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஸ்விட்சிங்கு. அதாவது இது கீழே நீக்கி இருக்கும்போது மிஷின் வந்து ஆன் ஆகி ஓடிட்டே இருக்கும். இந்த இதுலேருந்து வரக்கூடிய 12 வோல்ட்டு, இங்கேருந்து வரக்கூடிய 24 வோல்ட்டு இது வழியாக பம்புக்கு கிடச்சிட்ருக்கும். அதனால் பம்பு ஓடிட்டே இருக்கும். எப்போ இந்த மெதவு வந்து மேலே வருதோ அப்போது இந்த கீழே உள்ள பிஸ்டன் மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த ஸ்விட்சை வந்து அமுக்கி விட்டுரும், கான்டாக்ட் இல்லாமல் ஆக்கி விட்டுரும். அப்போங்க மோட்டருக்கு வந்து சப்ளை போகாது. தண்ணி நம்ம எடுக்க கீழே நீக்கி இந்த ஃப்ளோட்டு கீழே போகும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக மோட்டருக்கு சப்ளை போயிடும், மோட்ரு ஓடிடும். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த சுவிட்சு ஃபெயிலியர் ஆகிருந்தாலுமே நம்மளுக்கு வந்து வாட்டர் பியூரிஃபையர் ரன் ஆகாது. அதே மாதிரி ஃப்ளோட்டு வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இதுக்குள்ளே தண்ணி ஏறிட்டு அப்படின்னா உங்களுக்கு இது தூக்காது, இப்போ தண்ணிக்குள்ளேயே இருக்கும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு ஓடிட்டு நிரம்பி ஒழியும் போது அந்த டேங்கு கேப் வழியாக ஓவர்ஃப்ளோ நடக்கும். இவ்வளோதான் இதோட கான்செப்ட். வாட்டர் பியூரிஃபையரில் வரக்கூடியது இதான் அந்த ஃப்ளோட்டு. அது மாதிரி இண்டிகேஷன் இதில் வரக்கூடிய கனெக்டர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டோம்னா இந்த மேலே உள்ள பாடி வந்து தண்ணியை கலத்திடலாம். ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு மாதிரி வரும். இந்த மாதிரி சில மாடலில் ஈஸியாக நம்ம ஃப்ளோட்டை கலத்தி மாற்ற வரும், மேலே வரும். இப்போ இதான் அந்த ஃப்ளோட்டு. இதை கலத்துல எப்படி எப்படின்னு சொல்லி காமிக்க பாருங்க.
ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு 2 பின் வரும். 2 பின்னையுமே ரிமூவ் பண்ணி விட்டுறணும். இதில் வந்து 3 பின் வருது. ஒன்று வந்து நம்மளுக்கு லைட்டிங்ஸ்காண்டி வருது, அது தேவையில்லை. அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ரெண்டே 3ஐயும் ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த ஃப்ளோட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து 2 சுற்று சுற்றிட்டு 3வது சுற்று இப்படி நான் சுற்றும் போது த்ரெட்டட் டைப்பு மேலே உள்ள இந்த சுவிட்சிங் வந்து தனியாக வந்துடும். இதுதான் அந்த மெதவை கூட கனெக்ட் பண்ணியிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஃப்ளோட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கட்டிங் பிளேட் இல்லைன்னா கையை வச்சு இப்படி திருப்பினீங்கனாலே இதை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டோன்னா அந்த மெதவை டேங்குக்குள்ளே விழுந்துடும். இதில் இன்னொரு டைப் இருக்குது, அமுக்கி ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆயிரும், இப்படி கொஞ்சம் ஓங்கி இழுத்தோன்னா வந்துடும். அந்த மாதிரி ஃப்ளோட்டும் வரும். பழைய ஃப்ளோட்டு டேமேஜ் ஆகிட்டு ஒர்க் ஆகலை. இது புது ஃப்ளோட்டு, எப்படி கலத்தணுமோ அதே மாதிரி நம்ம மாட்டிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு இந்த மேலே உள்ள சுவிட்சிங் ஆகக்கூடியது மட்டும் தனியாக இப்படி கலத்தினோன்னா இது தனியாக வந்துடும். அதே மாதிரி இந்த லாக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதையும் இப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா வந்துடும். மேலே ஒரு வாசர், கீழே உள்ள ஒரு வாசர் வச்சு இந்த ஹோலில் வச்சு டைட் பண்ணிக்கணும். இந்த ஹோலில் வச்சு மேலே ஒரு வாசர் கீழே ஒரு வாசர் வர மாதிரி அதை போட்டு டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு மாட்டுறது எப்படி எப்படி மாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கேன். அதே மாதிரி இந்த ஃப்ளோட்டை மாட்டும் போது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பால் மாதிரி இருக்கிறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த நீ கீழே தட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா மெதவை சரியாக ஒர்க் ஆகாது. அதனாலேயே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும். அதனால் அதை கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது த்ரெட்டு டைப் தான், நல்லா சுற்றிக்கணும். எந்த அளவுக்கு டைட்டே இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம டைட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சுது. இதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த பழைய ஃப்ளோட்டில் வந்து 3 ஒயர் வரும். இந்த இது தேவையில்லை. அதாவது அதுக்கு பதிலாக நம்ம அதை விட்டுட்டு மற்ற 2 இதையுமே நம்ம கொடுத்து செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை கொடுத்தாச்சு. அதே மாதிரி ரெண்டு சொருகு கிளிப்பும் கரெக்டாக மாட்டியாச்சு. இப்போ நம்ம மேனுவலாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். லைன் கொடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணலாம். பம்ப் ஓடுது. இப்போ ஃப்ளோட்டை மேலே தூக்குறேன், ஆஃப் ஆகிட்டு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி தான் ஈஸியாக நீங்களே ஃப்ளோட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓவர்ஃப்ளோ ப்ராப்ளம் மேக்ஸிமம் ஃப்ளோட்னால தான் வரும். இப்போ ஃபைனலாக நம்ம எப்படி கலத்தணுமோ அந்த மாதிரி ஃபிட் பண்ணிட வேண்டியது. அந்த மாதிரி தொடர்ந்து ஆர்ஓ கம்ப்ளைண்ட்டு சர்வீஸ் பார்க்குறது எப்படி அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் பியூரிஃபையரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டேங்கு ஃபுல்லாகி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு, இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணியை வந்து உங்களுக்கு செக்கிங்காண்டி ஆஃப் ஆகுது இல்லையா சொல்லி காமிக்காண்டி ரிமூவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பம்பு ஓட ஆரம்பிச்சிட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பியூரிஃபை மட்டும் தான் ஒர்க் ஆகும். டேங்க் ஃபுல்லுங்கிற லைட் தெரியாது, ஏன்னா அந்த சுவிட்சில் நம்ம பைபாஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டிடிஎஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். 100க்குள்ளே இருக்கணும். டிடிஎஸ் 100க்குள்ளே இருந்தால் தான் நல்லது. $16 பாயிண்ட் தான் இருக்குது. மிஷினுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிட்டு பியூரிஃபை மோட்லேருந்து பவர் சப்ளை மோடுக்கு போயிட்டு ஓகே தான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரிப்பேரிங் வீடியோஸ், அதே மாதிரி ஆட்டோமொபைல் ரிலேட்டடான வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற கமெண்ட் வந்து நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி அடுத்தடுத்து புது புது வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.